முக்கிய செய்தி. தாவேகா வேட்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய், இதுவரை நன்றாக பணியாற்றியுள்ளீர்கள், வாக்கு எண்ணிக்கையின் போது கவனம் தேவை என விஜய் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் தாவேகா வேட்பாளர்களுக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு வேறு எங்கும் செல்லாமல் பனையூருக்கு வாருங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்பாளர்களிடம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுடன் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது அந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக வேட்பாளர்களிடம் கேட்டறிந்த அவர் அங்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, அதே போன்று தேர்தலில் அனுபவம் எந்த அளவிற்கு இருந்தது என்பது தொடர்பாகவும் வேட்பாளர்களிடம் கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாமல் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து வேட்பாளர்களும் வாக்கு எண்ணிக்கும் மையத்தில் இருக்க வேண்டும் என அறிவுரைகள் வழங்கியதோடு அன்று வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை வேட்பாளர்கள் அங்கிருந்து செல்ல வேண்டாம் எனவும் வாக்கு எண்ணிக்கையில் கவனம் தேவை எனவும் விஜய் வேட்பாளர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரை நன்றாக பணியாற்றியுள்ளீர்கள், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்த அவர், வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூருக்கு வாருங்கள், உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன் என்றும் எல்லோரும் நம்பிக்கையுடன் முடிவை எதிர்நோக்கி காத்திருங்கள் எனவும் நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு நேராக பனையூருக்கு வரும்படியும் அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக காத்திருப்பேன் என்றும் வேட்பாளர்களிடம் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.